அடுத்தது ரத்தனம் உடையவன், ரத்தனம் நம்மகிட்ட இருக்குன்னு சொன்னா அது தனி ஒரு கர்வம் இருக்கும். தன்னிடத்துல இல்லாத வஸ்து, உயர்ந்த வஸ்து அப்படி இருக்கேன்னு. அது போல எம்பெருமானை கை கொண்டவர்கள் எனக்காரும் நிகரில்லையே, மாறுளதோ இம்மண்ணின் மிசையே எனக்கென்னினி வேண்டுவதேன்னு சொல்வார்கள். இனிமே எனக்கு என்ன வேண்டும், எம்பெருமானே கிடைக்க பெற்றேனே, இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர் அப்படின்னு ராமானுஜரை பெற்றது போல இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர்னு சொல்லுவார்கள். அப்படி ஒரு கர்வம் கொள்வார்கள். ரத்தனத்தை கொண்டவர்கள் எப்படி ஒரு கர்வம் இருக்கோ அது போல எம்பெருமானை பெற்றவர்கள் இல்லை எனக்கெதிர், இல்லை எனக்கெதிர்னு சொல்வார்கள்னு 4வது ஒற்றுமை. அடுத்தது 5வது, ரத்தனம் கொண்டுள்ளவர்களை பிரசித்தமா சொல்லப்படுவார்கள். இவரிடத்துல இல்லாத வஸ்து, உயர்ந்த வஸ்து இருக்கே அப்படின்னு கொண்டாடுவார்கள். அது பிரசித்தமாகும், 4 திக்கிலும் பரவும். இவரிடத்துல இருக்கு, இவரிடத்துல இருக்குன்னு எப்படி ஒரு மேன்மை கிடைக்குமோ அது போல எம்பெருமானை கை கொண்டவனையும் அப்படித்தான் சொல்வார்கள். மைத்ரேயகா பரிபப்ரச்ச பிரணிபத்யா விவாத்தியசான்னு இப்படி எல்லாம் சொல்லி எம்பெருமானை கை கொண்டவன். அதுக்கு உதாரணம் சொல்ல முடியுமான்னு கேட்டா, ஏன் குகன் இல்லையா? குகன் இங்கேயோ ஏழை ஏதலன் கீழ்மகன் சொல்லிக் கொள்றார் தன்னையே. எம்பெருமானையே கை கொண்டார்னா எம்பெருமானுடைய கிருபையை பெற்றார். லோக பிரசித்தமா இன்றளவும் கொண்டாடி கொண்டிருக்கும். அதனால ரத்தனம் உள்ளவரை எப்படி கொண்டாடுறோமோ அது போல எம்பெருமானை கை கொண்டவர்களை அப்படித்தான் கொண்டாடுவார்கள். 5வது ஒற்றுமை சொல்றார். அதுக்கு மேல இடையிலே ஒரு ஒரு நடு ஆளை கொண்டுதான் ரத்தனம் வாங்கப்படும். ரத்தனத்தை சென்று நேரே வாங்குறதுன்னு சொன்னா அது எங்கே கிடைக்கும் எப்படின்னு சொல்லி நடுவிலே ஒருத்தர் வந்துதான் அது பேசி நமக்கு முடிக்கப்பட்டு நாம் வாங்குவோம். அதே போலதான் புருஷகாரமின்றி எம்பெருமானை பெற முடியாது. வேதம் வல்லார்களை கொண்டு விண்ணோர் பெருமான் திருப்பாதம் பணிந்துன்னு சொல்றார்களே, அது போல புருஷகாரம் பெற்றுத்தான் எம்பெருமானுடைய திருவடியை பெற முடியும், எம்பெருமானையே அடைய முடியும். எப்படி ஒருத்தரை கொண்டு ரத்தனம் வாங்கப்படுறதோ அது போல புருஷகாரம் இல்லாமல் எம்பெருமானை பெற முடியாது. இது 6வது ஒற்றுமை. அதுக்கு அடுத்தது 7, ரத்தனத்துக்கு சில ஆசிரியங்களிலே மதிப்பு அதிகப்படும். சில இடங்களிலே சில மேன்மையாலேயே அதுக்கு மதிப்புன்னு சொன்னா அது உயர்த்தி ஆகும். அப்படித்தான் எம்பெருமானுக்கும் ஆழ்வார்கள் திருவாக்கில் புகுந்து புறப்பட்ட திவ்ய தேசங்கள்லாம் எம்பெருமானுக்கு மதிப்பு அதிகம். ஒரே தேசத்திலே இந்த மதிப்பு தான் ரத்தனத்துக்கு அந்த தேசத்திலே இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரே இடத்துல தங்கம் இருக்கு, பொண்ணு இருக்குன்னா இங்க ஒரு விலையா இருக்கு, வடக்குல ஒரு விலையா இருக்கு. அது போல ஒரு இடத்துல ரத்னத்தினுடைய சுபாவம், அது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, அந்த அரிதான தன்மை, இன்னும் சில விஷயங்கள்லாம் வைத்து எப்படி அதனுடைய மதிப்பு அதிகூட்டப்படுகிறதோ அதுபோல ஆழ்வாரினுடைய வாக்கினாலே திவ்ய பிரபந்தங்களாலே பாடப்பெற்றதனாலே திவ்ய தேசங்கள்னு புகழ் பெற்று அதுக்கு இருக்கக்கூடிய தனி மதிப்பு தனி. இப்படி 7வது ஒற்றுமை சொல்றார். 8, ரத்னம் ஒளியை விட்டே இருக்காது, எப்பொழுதும் ஒளி பொருந்தியே இருக்கும். எம்பெருமானும் பிராட்டியை விட்டு இருக்க மாட்டான். ரத்னமும் ஒளியும் சேர்ந்துதான் எப்பொழுதும் இருக்கும். இல்ல ரத்னத்தை தனியா பிரிச்சு விடுங்கள், ஒளியை தனியா பிரியுங்கள்னு சொல்ல முடியுமா? ஒளியும் ரத்னமும் எப்படி சேர்ந்தே இருக்குமோ அதுபோல பிராட்டியும் எம்பெருமானும் எப்பொழுதும் சேர்ந்தே இருப்பார்கள். தேவத்வே தேவ தேகேயம் மனுஷத்வேச்ச மானுஷி அப்படின்னு தேவர்களா இருந்தார்களும், என்ன விபவ இருந்தாலும் சரி, பரத்தத்துல இருந்தாலும் சரி, மனுஷராக அவதாரங்களா இருந்தாலும் சரி, அந்தர்யாமியா இருந்தாலும் சரி, எல்லாவற்றிலும் அகலகில்லேன்னு பிராட்டியை விட்டு எம்பெருமானும் அகலுவதில்லை, எம்பெருமானை விட்டு பிராட்டியும் ஒரு க்ஷணமும் பிரிவது இல்லை. எப்படி ரத்தனம் ஒளியை விட்டு பிரியாதோ அது போலேன்னு 8வது ஒற்றுமை சொல்றார். 9வது, ரத்தனத்துக்கு ஒளியாலே மகிமை சொல்றோம். இந்த ரத்தனத்தை பார்த்தா சாதாரண பொண்ணே எடுத்துப்போமே, அது நன்னா முதல்ல வாங்கின புதுசிலே நன்னா இருக்கு, பழக்கப்படுத்தினா அதோட ஒளியை மங்கிறது. அப்ப எதை தங்கத்தை வைத்து எடை போடுறோம்னு சொன்னா அதனுடைய ஒளி, அதை வைத்துத்தானே மதிப்பிடுறோம். அதுபோல இந்த ரத்னத்துக்கு மதிப்புன்னு சொன்னா அதனுடைய ஒளியை வைத்து அதனுடைய மகிமை. அதுபோலதான் எம்பெருமானுக்கும் பிராட்டியாலேயே ஏற்றம். அந்த ஏற்றத்தை சொல்ல சாமானிய நம் போன்றவர்களுடைய வாக்குக்கு எட்டுமா? அது வேதத்தாலே, வேத புருஷனாலே மாத்திரம்தான் சொல்ல முடியுமான்னு சொன்னா அவனே சொல்றான், உன்னுடைய பெருமையை, பிராட்டியோடு சேர்த்திருக்கக்கூடிய பெருமையை, பிராட்டினாலே வந்த ஏற்றத்தை என்னாலே சொல்ல முடியாது அப்படின்னு அவனே சொல்கிறான். ராவணன் மாரீச்சனிடம் ராவணனை அடக்க நீ துணை நிற்க வேண்டும் அப்படின்னு சொன்னா, கேட்ட உடனே அப்ரமேயம் ஹி தத்து தேஜோ எஸ்யசா ஜனகாத்மஜா அப்படின்னு சொன்னானா.
சீதா பிராட்டியை கைப்பிடித்தவன் தான் இந்த ராமன். அவனையாவது அடக்குவதாவது என்னாலே முடியாதேன்னு சீத்தையை விட்டு ராமனுடைய பெருமையை சொன்னான். அந்த மாதிரி சேர்ந்த ராமச்சரித்திரத்திலே நாம் சேவிக்கலாம். இப்படி ரத்னத்துக்கு எப்படி ஒளியாலே மகிமையோ அதுபோல பிராட்டியாலேயே எம்பெருமானுக்கு ஏற்றம் அப்படின்னு 9வது ஒற்றுமை. அடுத்தது 10, ரத்னத்துக்கு ஒளியால் ஏற்றம்னு சொன்னாலும் ரத்னத்தினுடைய சுதந்திர மகிமைக்கு ஒரு குறைச்சலும் சொல்ல முடியாது. ரத்னத்துக்கு ஒளியாலதான் ஏற்றம் அப்படின்னு சொன்னாலும் கூட ரத்னத்தினுடைய சுதந்திரத்துக்கு ஒரு குறைச்சலும் வராது. எம்பெருமானுக்கும் அப்படித்தான். பிராட்டியினாலே மகிமைன்னு சொன்னாலும் எம்பெருமானுடைய சுவாதந்திரியத்துக்கு ஒரு குறைச்சலும் வராது. அதத்தான் பட்டர் குணரத்ன கோச்சரத்துல சொல்றார், பிராட்டியினாலேயே ஏற்றம்னு சொன்னாலும் பிராட்டியினால் தான் எம்பெருமான் கண்டறியப்படுகிறான் கொண்டாடப்படுகிறான்னு சொன்னாலும் கூட எம்பெருமானுடைய சுவாதந்திரியத்துக்கு ஒரு குறைச்சலும் வராது. அவனுடைய சுவாதந்திரியமே விளங்கும்படியால் தோன்றுகிறது அப்படின்னு சொல்றார். இந்த ரத்னத்தினுடைய ஒற்றுமையை மாத்திரம் 2 தான் இருக்கு. பார்த்து முடித்து மேலே நாளைக்கு பார்க்கலாம். ரத்னம் கடல் மலை முதலிய இடங்கள்லாம் இருக்கு. பெருமானும் அப்படித்தானே, திருப்பார்கடலிலே திருமலையிலே முதலான இடங்கள்லாம் இருக்கான் அப்படின்னு இந்த ஒற்றுமையை சொல்றார்கள். அதுக்கு மேலே ரத்தனம் எவ்வளவு விலை உயர்ந்ததாக இருந்தாலும் கூட தலைப்பிலே முடிந்து நாம் வைத்துக் கொள்ளலாம் படி இருக்கும். எவ்வளவு விலை உசத்தியா இருந்தாலும் அதை நாம் முடிச்சு சாதாரணமாகவே வைத்துக் கொள்ளலாம். அது விலை உசத்தி, அதனால கையில வச்சுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது இல்லையா? எவ்வளவு விலை உசத்தியா இருந்தாலும் அதை நாம் எளிதாக கையாளலாம் அப்படின்னு அர்த்தம். அப்படித்தான் எம்பெருமானும் பரத்வத்தை மறைத்துக் கொண்டு சௌலபியத்தை நம்மிடத்துல வந்து காட்டுறானே, தன்னுடைய நீர்மையெல்லாம் தோன்றும்படிக்கு நம்மிடத்திலே வந்து பழகுகிறானே. பார்த்தா ராமாவதாரத்துல ஒரு குரங்கையும் அணைத்துக் கொள்கிறான், ஒரு பட்சிக்கு மோட்சம் அளிக்கிறான், அணிலுக்கும் கூட தன்னுடைய கிருபையை சொரிகிறான்னு சொன்னா பரத்தத்தை மறைத்துக் கொண்டு சௌலபியத்தை காட்டுகிறானே. அவர் ரத்தனம் போலே ஒற்றுமை சொல்றார். கடைசியா ரத்தனம் பெற்றவர்கள், ரத்தனம் இருக்கு, விலை வசத்தியான வஸ்து இருக்குன்னா தூக்கம் வராது. இரவும் பகலும் கண்ணுறக்கவே வராது. ஏன்னா அதை எப்படியா ஜாக்கிரதையா பாதுகாக்கணுமே. எந்த வேளையிலே யார் கொள்ளை கொண்டு போவார்களோ அப்படின்னு தூங்காமலே இருப்பார்கள், துயரம் கொள்வார்கள். அப்படித்தான் எம்பெருமானை பெற்றவர்களும் கண்ணார கண்டு கழிவதோர் காதலுத்தாருக்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதலே அப்படின்னு காண்பதற்கு முன்பும் அவர்களுக்கு தூக்கம் இருக்காது, கண்ட பிறகும் அவர்களுக்கு தூக்கம் இருக்காது. காண்பதற்கு முன் ஏன் தூக்கம் இருக்காது? எப்போ காண போகிறோமோ, கூவிக்கொள்ளும் காலம் குறுகாதோ அப்படின்னு ஆழ்வார போல என்று நீ சேர்த்துக் கொள்ள போகிறாய், உன்னை எங்கு காண்பேன் அப்படின்னு கதறுவார்கள். சரி, கண்ட பிறகு அவர்களுக்கு தூக்கம் வர வேண்டியதுதானே, அதான் பார்த்தாச்சே, சாட்சாத்கரித்தாச்சு, பிரத்யட்சமா பார்த்தாச்சே அப்படின்னு சொன்னா இல்லையே. இந்த சம்சார பிரளயத்திலிருந்து இந்த பாரத்தை எல்லாம் அறுத்து தள்ளி புகட்டு எப்பொழுது உன்னுடைய திருவடியிலே நித்திய கைங்கரியபடி செய்ய போகிறாய்ன்னு அப்பவும் கண்கள் துஞ்சுதல் இல்லாமலே கதறுவார்கள். ரத்தனம் பெற்றவர்கள் எப்படி இரவு பகல் தூங்காமல் இருப்பார்களோ, எம்பெருமானை பெற்றவர்களும் கண்ணார கண்டு கழிவதோர் காதலுத்தாருக்கும் உண்டோ கண்கள் துஞ்சுதலேன்னு கண்பதற்கு முன்பும் உறக்கமில்லாமல் இருப்பார்கள், கண்டதற்கு பின்னேயும் உறக்கமில்லாமல் இருப்பார்கள்னு சொல்லி இப்படி ரத்னத்தோடும் எம்பெருமானோடும் பல ஓமைகளை பல ஆச்சாரியர்கள் எடுத்து இது ஒரு உசத்தியான ஒரு வியாக்கியானமா சாதித்திருக்கிறார்கள். அரியதான இந்த ஒப்பீடு. அப்படிப்பட்டதான மகிமான மணியை அணிகொள் மரதகத்தை எம்மானை எம்பிரானை ஈசனை என் மடத்துள் அம்மானை அடியேன் திரு கண்ணபுரத்திலே கண்டேன் உயிந்தே போனேன்னு ஆழ்வார்